வணக்கம் நண்பர்களே. சுரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி பெரிய சைஸு, தேங்காய் துருவினது கொஞ்சோண்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச வத்தல், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கோம். வாணலியில் கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் போட்டாச்சு. கருவேப்பிலை, வத்தல், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிட்டு சுரக்காயை போட்டுக்கிறோம். சுரக்காய் இதில் நீர்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது உதவுது. சுகர் பேஷண்ட்டு இதை எடுத்துக்கிறலாம். சிறுநீரகத்தில் இருக்கிற தொற்றுக்களை நீக்கிறதுக்கும் இந்த சுரக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால சாப்பிடலாம், சுரக்காய் சாப்பிட்லாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுரக்காய் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தேங்காவையும் போட்டு நம்ம வதக்கி விடுறோம். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தாளிச்சிட்டிங்கன்னா சுவையான சுரக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.